அன்புமணி என்னும் நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகின்றேன். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் களம் காண்கின்றேன். கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் அனைவருடனும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆசி பெற்ற அன்பு அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அன்பு அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அன்பு அண்ணன் ஏசி சண்முகம் அண்ணா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஐஜேகே பாரிவேந்தர் அண்ணா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தியார் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இந்த தேர்தலில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் களம் காண்கின்றேன். எங்கள் தோழமை கட்சிகள் அனைவருடனும் வந்து இந்த பகுதியில் நாங்கள் இன்றைக்கு சட்டமன்ற வேட்பாளராக பதிவு செய்திருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். கூட்டணி கட்சிகள் அனைவரும் என்னோடு சேர்ந்து நாங்கள் இந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். எங்களுடைய அன்பு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்களுடன் வந்து அனைத்து சரவணன் அண்ணன் மற்றும் எங்களுடைய புகழேந்தி அண்ணன் மற்றும் சிவபிரகாசம் அண்ணன், பழனியண்ணன், பூக்கடை ரவி அண்ணன் எல்லோருடன் சேர்ந்து புகழேந்தி அவர்களுடன் சேர்ந்து இங்கே எல்லா தோழமை கட்சிகள் இன்னும் நிறைய வந்திருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக், மிடிலை நாடு மற்றும் மக்கள் எல்லா கட்சிகளும் வந்திருக்காங்க. அவர்களுடன் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் வெற்றிகரமாக எங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். நன்றி. உங்களுடைய ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மாம்பழம் சின்னத்தில் நான் இந்த பகுதியில் போட்டியிடுகின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் தர்மபுரிக்கு நான் எப்போ வந்தாலும் மக்களுடைய பாசத்திலும் அவர்களுடைய அன்பிலும் நான் வந்து ரொம்ப நனைந்து கொண்டு தான் இருப்பேன். இப்பொழுது இன்னும் அதிகப்படியான வரவேற்பை நான் பார்க்கின்றேன். சட்டமன்ற தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் யார் வேணாலும் வேட்பாளராக நின்று போட்டியிடலாம். அது வந்து ஜனநாயக கடமை. நன்றி.